Hey guys, வெல்கம் டு ஆரான் டாக்ஸ் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா 2026 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஹக்கும் அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படத்தோட என்னோட ஒப்பீனியன் என்னன்றதை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஹக்கும். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாண்டட் ஹோட்டலில் மையமாக வச்சு எடுத்த ஒரு படம். அதாவது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டராக இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை வந்து எழுதிட்டு இருப்பார். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது. அந்த பாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமானதுன்னு சொல்லலாம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அதனாலே அவரால் அந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா எழுதி முடிக்காமல் போயிடுது. ஸோ எப்படியாவது அந்த ஒரு புக்கையாவது எழுதி முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக ஸோ ரிலாக்ஸேஷனுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அயர்லாண்டில் ஒரு ஹோட்டல் ஒன்று புக் பண்ணி அங்கே இருக்காரு. அவர் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேரண்ட்ஸோட அஸ்திவாரத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துருவார். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணலாம், அந்த அயர்லாண்ட்லேயே வந்து ஒரு சில ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த அஸ்திவாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஹோட்டலுக்கு எடுத்துகிட்டு வருவார். அந்த ஹோட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் ஒரு ரூமை பற்றி கேள்விப்படுறாரு. அனிமல் ஷூட் அப்படின்ற ஒரு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. இவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த ரூமில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்றத அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியானா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மாயமாக மறைஞ்சு போயிடுறாங்க அந்த ஹோட்டலில். ஸோ இதெல்லாம் வந்து எதனால் நடக்குது, அந்த ரூமில் அப்படி என்னதான் இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்னது, அண்ட் நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சு, கடைசியாக அந்த புக்கை எழுதி முடிச்சாரா இல்லையா, இது எல்லாமே சொல்கிற படம் தான் இந்த படம். அண்ட் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த ஹாண்டட் ஹோட்டல்ன்ற ஒரு ஜேர்னர் வச்சிட்டாங்க இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு 4 to 5 சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நறுக்குன்னு வச்சுட்டாங்கன்றது சொல்லலாம். அந்த லெவலில் இருந்துச்சு அந்த ஸ்கேரி மூமெண்ட்ஸ்லாம். முக்கியமாக தியேட்டர்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குன்றது சொல்லலாம். அண்ட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்குது. அதாவது சேம் விஷயம் திருப்பி திருப்பி வர மாதிரியே இருக்குது. அந்த ஹோட்டலுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஸ்லோ பண்ணாதான் இருக்குது. அண்ட் கிளைமேக்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக தான் முடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொடுப்பேன் அவுட் ஆஃப் 5க்கு. தியேட்டரில் போய் பார்க்கலாமா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக பார்க்கலான்றது சொல்லலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி அந்த கொஞ்சம் ஸ்லோ பண்ணான சீன்ஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் தான், ஆனால் ரொம்ப வந்து கிடையாது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 4-5 சீன்ஸ்க்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த படத்தை போய் பார்க்கலாம். முக்கியமாக அந்த என்விரான்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ரீப்பியாக வச்சிருக்காங்கன்ற சொல்லலாம். அந்த ஹோட்டல்லாம் ஸ்டேஜிங் பண்ண விதமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேரி மூமெண்ட் வந்து கிரியேட் பண்ணும். இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி தரமான மூவி ரிவ்யூஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.